கும்பமேளாவில் கூட்ட நெரிசலால் பலியானோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலால் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 31 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். 31 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் இது குறித்ததான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது சற்று வரை வெளியாகவில்லை. இதனையொட்டி பிரதமர் மோடி தனது ட்விட்டரின் வாயிலாக, எக்ஸ் வாயிலாக அந்த உயிரிழந்த நபர்களுக்கு அவர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதில் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் எந்த விதமான எண்ணிக்கையும் குறிப்பிடாமல் தனது இரங்கலை மட்டும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எப்பொழுதுமே அரசு துணையாக நிற்கும், அவருடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அந்த ட்விட்டரில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளாவில் இன்றைய தினம் பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய நீராடல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருத்தருமே இதில் நீராட வேண்டும் என்று கூடி கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் இந்த கூடியதன் காரணமாக இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரை 31 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் அனைவருக்கும் இரங்கல் தெரிவிக்கும் விதமாக தனது எக்ஸ் பிரதமர் மோடி பதிவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் நீராட வேண்டாம் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்ததை அடுத்து நீராட தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆனந்த் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலும் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.